ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து 3 சுவிட்சு 3 சாக்கெட் வச்சு ஜங்ஷன் பாக்ஸ் எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்க போகிறோம். இப்போ இதில் வந்து ஆல்ரெடி கனெக்ஷன் இருக்குது. பட் நான் வந்து கலர்ஸில் நீங்கள் கேட்டுன்றதுனால நான் வந்து கலர்ஸில் பண்ணலான்னு இருக்கேன். ரெட்டு, பிளாக்கு, க்ரீனு. ஓகேங்களா, இன்றைக்கி பார்க்கலாம். சரி, இது வந்து ஆல்ரெடி இருக்கிறதுனால நான் வந்து அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்லேருந்து நான் கனெக்ஷன் கொடுக்குற மாதிரி இருக்குது. ஓகேங்களா, பார்க்கலாம். எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ வந்து ரெட் கலர் ஒயர் எடுத்து இந்தமாரி லைட்டாக ஒயர் கட்டர் வச்சு லைட்டாக கட் பண்ணிவிட்டு லைட்டாக முறிக்கணும். எப்பவுமே அந்த கோர் இல்லைனா ஷார்ட் சர்க்யூட் ஆகிடும். அதனால் வந்து எப்பவுமே நம்ம கோரை முடுக்கி இந்தமாரி கோரை முடுக்கி அதை அப்புறம் இன்சர்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ரெண்டாவது சுவிட்ச் இருக்குல்ல, அதுக்கு நம்ம வந்து அப்படியே லூப்பிங் பண்ண வேண்டியதாக. 2லேருந்து அப்படியே 3 இந்தமாதிரி லூப்பிங் பண்ண வேண்டியதாக. கீழே தான் நம்ம எப்பவுமே இன்புட்டு கொடுக்கணும். அவுட்புட்டு மேலேருந்து எடுத்து சாக்கெட்டோட ரைட் சைடில் கொடுக்கணும். இந்த இதில் பார்க்கும்போது நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கும். அதில் இருக்கும் எல்என் போட்டு இருக்கும். எல்லுனா லைன், என்னன்னா நியூட்ரல். ஓகேங்களா, மேலே வந்து எடுத்து இதில் வந்து நான் எடுத்து கொடுக்கல. ஏன்னா அவங்களது வந்து எக்ஸ்ட்ரா ஒயர் எதுவுமே இல்லை. அவங்க கொடுத்தது பார்த்தா நியூட்ரல் ஃபேஸ் மட்டும் தான் கொடுத்து வச்சுருந்தாங்க. அதனால் நம்ம நியூட்ரல் ஃபேஸ் மட்டும் தான் கொடுக்குறோம். நெக்ஸ்ட் டைம் என்ன வந்துன்னா நான் அந்தமாரி 3த்தையும் கரெக்டாக கனெக்ஷன் கொடுத்து உங்களுக்கு வீடியோ எடுத்து அனுப்புகிறேன். ஓகேங்களா, இந்த வீடியோலையும் நான் பண்ணியிருக்கேன். மேலே க்ரீனில் அது லாஸ்ட்டில் வரும், பார்க்கலாம். இந்தமாரி நல்லா அந்த கோரை முடுக்கி விட்டு இன்சர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். முடுக்கிட்டு அப்புறம் ஸ்க்ரூவை நல்லா டைட் பண்ணிங்க. ரொம்ப டைட் பண்ணிங்கன்னா அது அந்த கோர் உடச்சிக்கும். அதனால் மீடியமாக ஓரளவுக்கு அந்தமாரி நல்லா டைட் பண்ணிங்க. இப்போ வந்து நம்ம வந்து ஆல்ரெடி இன்புட்டு கொடுத்தாச்சு. இப்போ வந்து அவுட்புட்டு கொடுக்குறோம். அது எல்லுன்னு போட்டு இருக்கா. ஓகேங்களா, எண்ணெய் நம்ம அவுட்புட் வந்து சுவிட்சிலேருந்து மேலேருந்து எடுத்து சாக்கெட்டில் இருக்கிற எல்லுன்னு இருக்கிற இடத்துல நம்ம கனெக்ஷன் கொடுப்போம். அதுக்கு நம்ம ரெட் ஒயர், ஏன்னா லைன் பாஸ் ஆகிறதுனால ரெட் ஒயர் தான். ஓகேங்களா, இதெல்லாம் நான் யூஸ் பண்ண ஒயர் பார்த்தீங்கன்னா 1 ஸ்கொயர் mm தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா 1 ஸ்கொயர் mm போதும் ஜங்ஷன் பாக்ஸுக்கு. ரொம்ப ஹை வோல்டேஜ் இந்த இப்படி அந்த கார்பெண்டர்லாம் யூஸ் பண்ணுறாங்கல்ல, ட்ரில்லிங் மிஷின், அதுக்குன்னா நீங்கள் 1.5 போடலாம். 2லாம் கொஞ்சம் அதிகம் தான். 1.5 போட்டாலும் சூப்பராக இருக்கும் ஜங்ஷன் பாக்ஸ் இன்சைடு. ஓகேங்களா, அவுட்டரில் 3 கோர் ஒயர் போடுறதா அது போட்டுக்கலாம். 3 கோர் ஒயர் போடுறது பெஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு. நம்ம சுவிட்சோட மேலே வந்து கனெக்ஷன் கொடுத்தாச்சு. அவுட்புட்டு அது எடுத்துகிட்டு வந்து இன்புட் எடுத்துகிட்டு வந்து அவுட்புட் எடுத்துகிட்டு வந்து நம்ம சாக்கெட்டோட இந்த சைடு லெஃப்ட் சைடு அதில் எல்லுன்னு போட்டிருக்கோம். அந்த இதில் வந்து இன்செர்ட் பண்ணிட்டு நம்ம முடிக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். இதேமாரி நம்ம எல்லாத்துக்கும் பண்ணணும். 3 இதுக்குமே இதேமாரி அவுட்புட்டு கொடுக்கணும். நம்ம ஒயரை வந்து சும்மா சின்னதாக நம்ம அளவு எடுத்து அப்படியே கட் பண்ணிக்கிட்டு கட் பண்ணிவிட்டு ஒயர் கட்டரை வச்சு நம்ம வந்து லைட்டாக ஸ்லீவ் நீக்கிட்டு அப்படியே கட் பண்ணிவிட்டு மறுபடியும் இதேமாரி செட் பண்ணிட்டு 3த்துக்குமே இது பண்ணிடணும். ஓகேங்களா, அதேமாரி நம்ம முடுக்கிறதுக்கப்புறம் வெளியே நீட்டிட்டு இருந்ததுன்னா அந்த கோரு லைட்டாக மடித்து விட்ருங்க. ஓகேங்களா, அது இல்லைனா அது கொஞ்சம் வேறு இல்லைனா டச் ஆகி அப்படியே ஸ்பார்க் ஆகி அப்புறம் ஷார்ட் சர்க்யூட் ஆகிடும். அது சொல்கிறேன். நம்ம எலக்ட்ரிஷியனை பொறுத்தவரையும் நம்ம ஒவ்வொரு வேலையும் பார்த்து போனோம். லைட்டாக ஒரு மிஸ் ஆனாலும் ஷார்ட் சர்க்யூட் ஆகிடும், அப்புறம் குழஞ்சிரும்.
அவ்வளோதான், நம்ம அவுட்புட்டு கொடுத்து முடிச்சாச்சு. இது அப்புறம் நம்ம வந்து நியூட்ரல் கொடுக்க வேண்டியதான். அதுக்கு பிளாக் ஒயர் நான் ஸ்பெசிஃபிக்காக வாங்கி வச்சுருக்கேன். அதை கட் பண்ணி அடுத்து நியூட்ரல் கொடுக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். இது இந்த ஒயரும் 1² mm தான் கரெக்டாக. எல்லாத்தையுமே நம்ம லூப்பிங் பண்ணுற வேண்டியதான். நியூட்ரலாக இருக்குல்ல, இதை வந்து அப்படியே ஸ்ட்ரிக்டாக நம்ம எல்லாத்தையும் ஒரே ஒயர் மேல் போட்டு லூப்பிங் பண்ணுற வேண்டியது. ஆனால் நான் கட் பண்ணி போடுறேன். நீங்கள் கட் பண்ணாமல் அது ஒரு மெத்தட் இருக்குது. அது ஸ்ட்ரெயிட்டாக உள்ளார விட்டு லைட்டாக சின்னதாக ஸ்லீவ் கட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி பண்ணாலும் பண்ணுங்க, இல்லை நான் பண்ணுற மாதிரி பண்ணாலும் பண்ணுங்க. ஓகேங்களா? கட் பண்ணிவிட்டு இதே மாதிரி கோரை நல்லா முறுக்கி விட்டு அதை அப்புறம் இன்சர்ட் பண்ணுங்கள். எப்பவுமே நான் சொல்கிறது, இந்த கோரை மட்டும் மறக்காமல் முறுக்கி இன்சர்ட் பண்ணுங்கள். இல்லைனா தனியாக அப்படி சிலுத்துக்கு நிற்கும், அதனால் ஸ்பார்க் ஆகிடும். கொடுத்து முடிச்சாச்சு. அடுத்து நம்ம லூப்பிங் பண்ணி வேண்டியதாக. 2 ஒயர் ஒரே இதில் கனெக்ஷன். 3வது நடுவில் இருக்குல்ல, அது நியூட்ரலில் 2 ஒயர் ஒரே இதாக. ஏன்னா தனித்தனியாக வச்சா கொஞ்சம் இதுவாக இருக்கும். ரெண்டுத்தையும் நல்லா முறுக்கி இன்சர்ட் பண்ண வேண்டியதான். இந்தமாரி வச்சுட்டு நல்லா கரெக்டாக வச்சுட்டு நல்லா டைட் பண்ணிக்க வேண்டியதான். இது பேர் லூப்பிங். இதுலேருந்து நம்ம கனெக்ஷன் எடுக்கணும். இது லூப்பிங் அப்படியே ஸ்ட்ரைட்டாக போய்ட்டு 3வது இதில் சாக்கெட்டில் நம்ம கனெக்ஷன் கொடுத்துட வேண்டியதாக. நம்ம கோர் லைட்டாக மடக்கி விட்டுக்க வேண்டியதான். இப்போ நம்ம இது வந்து பச்சை கலர் ஒயரு. இது நான் வந்து எர்த்துக்கோசம் வச்சுருந்தேன். பட் இது மேலே ஸ்க்ரூ இல்லை, தெரியுதுங்களா? அதில் ஸ்க்ரூ இல்லாதனால உங்களுக்கு சாம்பிளுக்கோசம் காட்டுறேன். அப்படி நீங்கள் எர்த்து கொடுத்தா ரொம்ப நல்லது. இவங்க வீட்டில் சும்மா மொபைல் சார்ஜ் போடுறதுனால கொடுக்கல. ஜங்ஷன் பாக்ஸு இந்தமாரி கனெக்ஷன் அவ்வளோ, வேறு எதுவுமே கிடையாது. இதேமாரி லூப்பிங் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. இந்த 2 ஒயரில் எது ஃபேஸ் இது ஃபேஸு, ஏன்னா லைட் எது இது ஃபேஸு, இது நியூட்ரலு. இதில் லைட் எரியல. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து ஃபேஸ் எடுத்துகிட்டு வந்து ஸ்விட்சோட கீழ் பகுதியில் கொடுக்க போகிறோம். அப்போ நியூட்ரல் எடுத்துகிட்டு வந்து சாக்கெட்டோட இந்த சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ரைட் இருக்கும், திருப்பி பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்கும். ஓகேங்களா? அதனால் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே கொடுக்க வேண்டியதான். இப்போ வந்து நியூட்ரல் எடுத்து வந்து அந்த சாக்கெட்டோட ரைட் சைடு இந்த சைட்லேருந்து பார்த்தா அதில் ஒரு பின்னுக்கு மேலே அப்படியே என்னன்னு போட்டிருக்கோம். அந்த இதில் நியூட்ரல் கரெக்டாக கொடுத்துட வேண்டியதாக ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? கொடுத்துட்டு அப்படியே நம்ம முடிக்கிட்டு கோர் எதனா டச் ஆகுதுன்னு செக் பண்ணிவிட்டு முடிக்கிட வேண்டியதான். ஜங்ஷன் பாக்ஸை முடிக்கிட்டு ஃப்ரண்ட் சைடு வச்சு நம்ம செக் பண்ணிக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து கனெக்ஷன் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம செக் பண்ணிக்க வேண்டியதான் டெஸ்டர் வச்சு. ஓகேங்களா? ரைட் சைடில் வரல, ஏன்னா சுவிட்ச் ஆஃபில் இருக்குது. சுவிட்சு போட்டு நம்ம செக் பண்ணிடணும் ஒரு வாட்டி. ஓகேங்களா? அது எல்லாத்துலையும் வரதான் செக் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வரல, சுவிட்சு போட்டு ஒன்று ஒன்றா செக் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே, ஃபேஸ் வருது, நியூட்ரல் வராது, இடத்துலையும் வராது. அதேமாதிரி ஒவ்வொன்றா போட்டு செக் பண்ணிக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். வரல, ஓகே, ஏன்னா சுவிட்சு போடல. சுவிட்சு போட்டு செக் பண்ணணும். சுவிட்சு போட்டு செக் பண்ணதுக்கப்புறம் வருது, வரல. ஓகேங்களா? அவ்வளோதான். ஜங்ஷன் பாக்ஸ் ஒயர் ஃபினிஷ். 3 சுவிட்சு 3 சாக்கெட் கனெக்ஷன்லாம் வருது. அதேமாரி சுவிட்சு சாக்கெட் எல்லாமே முடுக்கும்போது மேலே நேம் இருக்கிற மாரி பார்த்து முடுக்குங்க. முடுக்குன்றது உள்ளார வச்சு ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? இதுதான் ஒயரோட கனெக்ஷன் மெத்தட். இதோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.
மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.